டிஜிட்டல் லைஃப் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதிய வண்ண வாக்காளர் அடையாள அட்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து நம்ம லேமினேஷன் போட்டு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் உங்கள் கையில் மொபைல் நம்பர் வச்சுருக்கணும், அதேமாதிரி உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும், அப்போ தான் வந்து புரியும். அதேமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாருக்கும் வந்து தெரியும். ஆன்லைனில் போய்ட்டு எடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கூகுளில் போய்ட்டு NVSP அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓட்டர் ஐடியோட வெப்சைட்டு. இதெல்லாம் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இதில் எபிக் டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் நார்மலாக நீங்கள் லாகின் பண்ணுறதுனா அப்படியே லாகின் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க மேலே சைன்அப்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த சைன்அப் பண்ணுறதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே இமெயில் ஐடி நீங்கள் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சா. அந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணி கீழே கண்டினியூ இருக்கு பாருங்கள், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு அடுத்து உங்களோட நேம் கேட்கும். உங்களோட நேம் கொடுத்துக்குங்க. நேம் கொடுத்துட்டு அடுத்து பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. ஒரு லெட்டர் வந்து கேப்ஸு, மற்ற லெட்டர் ஸ்மாலு, சிம்பிள்ஸு, நம்பர்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டு திரும்ப கீழே இருக்கிற பாக்ஸில் அதேமாரி அங்கே மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை கீழே திரும்ப கொடுங்க. நீங்கள் 2 பாக்ஸில் ஒன்றா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட் சைடில் பச்சை கலர் டிக் ஆகும். அதுக்கடுத்து கீழே ரெக்வஸ்ட் ஓடிபி கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஓகே, ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு சென்ட் ஆன ஓடிபியை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கணும். எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. நான் ஓடிபி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்னு காமிச்சிச்சு. லாகின்றதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி திரும்ப அதே பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இப்போ கொடுத்தீங்க இல்லையா அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை கீழே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா, அந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓடிபி போகும். ஒருவேளை உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப ட்ரை பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து ஓடிபி வந்து வந்துடுச்சு. அதை வந்து நான் 3 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓடிபி கொடுக்குறேன். ஓடிபி கொடுத்துட்டேன். வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ரிஜெக்ட்ன்ற மாதிரி வருது. ஏன்னா திரும்ப வந்து ரீசெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓடிபி ரீசெண்ட் கொடுத்துட்டு ஓடிபி வந்து எனக்கு வந்திருக்கு. அந்த வந்த ஓடிபியை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வெரிஃபை அந்த லாகின்றதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் வந்து காட்டும், லாகின் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபிக் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கீழே அந்த ஆப்ஷனில் எபிக் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
இந்த மாதிரி லோட் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எபிக் நம்பரு ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி 2 ஆப்ஷன் வரும். நீங்கள் எபிக் நம்பர்னால் அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் தான் எபிக் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த எபிக் நம்பரை கொடுத்துருக்குங்க. ஒருவேளை ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது உங்கள் ரெசிப்ட் இருந்து அந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் கொடுத்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது. ஓட்டர் ஐடி நம்பர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டு நீங்கள் எந்த மாநிலமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்ச்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களோட டீட்டெயில் எல்லாமே கீழே காட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணி வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருப்பாருங்க வெரிஃபைன்றத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பாருங்கள் ரைட் சைடில் டவுன்லோட் எபிக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஓட்டர் ஐடியோட ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த எபிக் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் போய்ட்டு லேமினேஷன் பண்ணி கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்லுவேன். நம்ம வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வந்து எல்லாருக்கும் போடுற வீடியோ எல்லாருக்கும் தெரியும். இதேமாரி நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.